Get on my Cadillac. Oh no, I wanna dance my cha-cha. உங்க சுமை, உங்க பாரங்கள், என்ன மகனே, என்ன மகளே, என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இறக்கிட்டப்பா, உம் பாதத்தில் தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இறக்கி வைத்தே. ஏசையா தானே என் முன்னே. சபையில் உள்ள மக்கள் எல்லாரும், மைதானத்தில் இருக்கிற எல்லாரும் பாடுங்க. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பேன். என் உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மோடு இருப்பேன். நம்முடைய இயேசு ராஜாவுக்கு கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசு ராஜா நம் மத்தியில் வந்திருக்கிறார். சாபங்களை உடைக்கிறவர், நமக்காய் சாபமானார். நம்முடைய சாபங்களில் இருந்து நம்மை மீட்கும்படி சாபமான சிலுவையிலே அவர் பலியானார். அந்த இயேசுவை நம்பி வந்த உனக்கு சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. மூதாதையர் சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. இயேசு மீட்கிறார். இயேசு சாபங்களை உடைக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு விடுவிக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. இயேசுன்னு கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. சாபங்களை உடைக்கிறவர் இயேசுதான். அதற்காகத்தான் சாபமானோ, அதற்காகத்தான் சிலுவையில் தொங்கினார். நீங்க கூப்பிடலாம், எங்கிருந்தாலும் கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டால் வருவா. இந்த தேசத்தை ரட்சிக்கிறவர், இந்த தேசத்தை வாழ வைக்கிறவர், கோவில் பட்டியை இயேசு சிட்டியாய் மாற்றுகிறவர். இயேசுன்னு கூப்பிடுங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். மைதானமே, இந்த தெய்வம் கிறிஸ்துவ தெய்வம் அல்ல, எல்லாருக்கும் தெய்வம். படைத்த தெய்வம் ஒரு தெய்வம், தகப்பன். இவர் எல்லாருக்கும், இவர்தான் தகப்பன். மதம் அல்ல, அல்லது ஒரு சபை அல்ல. இது ஒரு வாழ்வு, இது ஒரு வாழ்வு, இது ஒரு வாழ்வு. இயேசு தருகிறார் பாவமில்லாத வாழ்வு, சாபமில்லாத வாழ்வு. புதுசா வந்தா இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு தெளிவா ஆண்டவர் சொன்னார், மகிமையை பார்ப்பேன், என் மகிமையை என் ஜனங்கள் காண்பார்கள், மகிமையை காண்பார்கள், மகிமையை காண்பார்கள்.
பரலோக மகிமையை காண்பீர்கள். இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. அந்நிய பாஷை ஆமென் விசுவாசிகள் பேசுங்க. மற்றவர்கள் இயேசுவை கூப்பிடுங்க. வல்லமை இறங்கட்டும், மைதானத்துல இறங்கட்டும், மேடையில இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கபலா கரபலா. ஓ, என் தெய்வம் வந்திருக்கிறார். வேடிக்கை பார்க்க வேண்டாம். இயேசு உங்களுக்கு சொந்தம். இந்துவா இருந்தார் என்ன, எந்த சபையா இருந்தா என்ன, இயேசு உனக்கு சொந்தம். இயேசு உன் தகப்பன், உன்னை படைத்தவர், உன்னை வாழ வைக்க துடிக்கிறார், உன்னை வாழ வைக்க துடிக்கிறார். உன் ஏழ்மையை மாற்றுவார், உன் தரித்திரம் மாறும், உன் சாபம் மாறும், உன் சோகம் மாறும், உன் வியாதி மாறும். கூப்பிடுங்க இயேசுவே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எல்லா கண்ணை மூடுங்க. அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு மீட்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு உடல்ல விடுதலை, பொல்லாத ஆவியை விரட்டி கொண்டிருக்கிறார். நீங்க இயேசு மட்டும் பாருங்க, இயேசு மட்டும் பாருங்க. உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை நான் பார்க்கிறேன், ஒரு மீட்பை நான் பார்க்கிறேன். இயேசு வந்திருக்கிறாரு. உங்களை ஆவியால நிரப்புறத பார்க்கிறேன். உங்க உடல்ல ஒரு காரியம் நடக்கிறத பார்க்கிறேன். ரப்பா லாக்கா ரபா கூர லேக்க ரமா ஓ ரிபா ஹர்ஷா காலா. அசுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறாரு. விட முடியாத பாவம், வாலிபனே இனி நீ விடுதலை உனக்கு கிடைச்சிருச்சு. இதுவரை அதை விட முடியலையா, இன்னைக்கு அந்த விடுதலையை கொடுக்கிறாரு. இயேசு விடுவிக்கிறார், என் ஜனத்தை விடுவிக்கிறார். இயேசு விடுவிக்கிறார். வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வம். அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்மநேசருக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே.
சொல்லுங்க. ஆத்ம நேசருக்கே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையே. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையான்னு சொல்லுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையான்னு கூப்பிடுங்க. சத்தமா கூப்பிடுங்க. ஏசையான்னு கூப்பிடுங்க. கல்வாரி நாயகா ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையான்னு சப்தமா கூப்பிடுங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசு விடுவிக்கிறா, ஏசு விடுவிக்கிறா. என் ஜனமே விடுவிக்கிறா, ஏசு விடுவிக்கிறா. எனக்காக யாவையும் செய்பவர் செய்வாரா? உனக்காக செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. இன்னொரு விஷயம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சாபங்கள், என் பாரங்கள், என் சாபங்கள் உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறப்பா. என் முன்னே நிறுத்தி உள்ளே. செய்யா உம்மைத்தானே முன்னே நிறுத்தியுள்ளே. செய்யா அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறத நான் பார்க்கிறேன். மகளே அழாத, இயேசு வந்துட்டாரு. உனக்குள்ள இயேசு வருகிறா. இனி நீ அழ தேவையில்லை. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுது. இந்த நாமத்தை வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஒரு மேகம் இந்த மைதானத்தை மூடுகிறது. பரலோக மேகம். சில பேர் கண்ணால பார்க்க போறீங்க. உங்க கண்ணு மூடி இருக்கும், மேகத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு ராஜா மேகமாய் வந்திருக்கிற என் ஜனத்தை மழை பொழிந்து ஆசீர்வதிக்க மேகமாய் வந்திருக்கிறார். கார் மேகமாய் வந்திருக்கிறார். இந்த மேகத்து கீழே உங்களுக்கு சுகம் உண்டு. உங்க வாய்க்கு மன்னா உண்டு. உங்க கால்கள் வீங்குவது இல்லை.
உங்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போவது இல்லை. ஓ, ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஓ, நன்றி நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா நன்றி நன்றின்னு சொல்லுங்க. சாத்தா ஓடுவான், உங்களுக்கு எதிரான சத்துரு ஓடுவான், நீங்க துதிக்க துதிக்க ஓடுவான். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கூட்டமே, மைதானமே மைதானமே, அவர்கள் ஏக சத்தமாய் ஒரு மனமாய் துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஒரு கர்த்தருடைய மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று, கர்த்தருடைய மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று, கர்த்தருடைய மேகம் மைதானத்தை நிரப்பட்டு, மேடையை நிரப்பட்டு. கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மேகம் அன்றைக்கு நிரப்பிற்று, இன்றைக்கு நிரப்புது. இயேசு சொன்னா, நான் நிரப்புவேன், என் வல்லமையால் மகிமையால் நிரப்புவேன். கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மேகம், the cloud of glory, Lord's cloud filled. Amen, amen. ரப்பா லாக்கரோ. ஓ விசுவாசிகளே, துதிங்க, ஓ பாடுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. மேகம் வந்தா முடவர் நடப்பார்கள், குருடர் பார்ப்பார்கள், சப்பானியர் நடப்பார்கள். ரப்பா ஹாரா பேலா குரபோ. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அற்புதம் நடக்கிற நேரம். ராஜான்னு கூப்பிடுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தெய்வம். கேளுங்க, ஏசையா, என் பிள்ளைக்கு படிப்பு வரணுமேன்னு அழுகிறீங்களா? ஏசையா, உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையேன்னு அழுகிறீங்களா? உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கதறீங்களா? உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். ஏசையா, நன்றி மட்டும் சொல்லுங்க. எதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றிலும் யாமேர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து சமாதானம் கொடுப்பா. செய்யா உம்முடைய ஜனங்களையா, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நானே உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யாக்கோபே, நீ என் தாசன், நீ என் பிள்ளை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என் பிள்ளை, என்னால் மறக்கப்படுவது இல்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, என் ஜனமே, ஆண்டவர் சொல்றார், தாகம் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு தண்ணி உண்டு. தாகமா யார் நின்னாலும் ஒரு மேகமா அவர் இறங்குவார். ஒரு மேகம் போல உங்க உடல்ல அவர் தண்ணீராக வருவார். ரப்பா லாக்காரா. தாகம் உள்ளவர்கள் நீங்கள் இன்றைக்கு தண்ணீர் பருகலாம். தண்ணீரை போல உணர்வீங்க. உங்க தாகத்தோட கேளுங்க. அப்பா, மேகமாய் வருவேன்னு சொன்னீங்களே, ஜீவ தண்ணீரா வாங்கப்பா. மேகம் வந்தா தண்ணி தானே, கார் மேகம் வந்தா மழை தானே, மழையா வாங்கப்பா, தண்ணீரா வாங்கப்பா. நிரப்புங்கப்பா. உங்களுக்கான என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா? ஒவ்வொருவருக்குள்ளும் தண்ணி நிரம்பணும்.
உங்க தொட்டி நிரம்பணும். இப்ப நிரம்பணும். நான் நிரப்புறேன். இப்ப நான் சொன்னேன் நேத்து, தொட்டியில தண்ணீர் இல்லைன்னா கண்ணீர் தான் சொன்னேன். தொட்டியில தண்ணி இல்லைன்னா உடலெல்லாம் கட்டிதான். இன்னைக்கு தொட்டியை நிரப்புங்க. நேற்று ஜெபிச்சேன், இன்னைக்கும் ஜெபிக்கிறேன். அப்பா தொட்டி நிரம்பட்டும், தொட்டி நிரம்பட்டும். கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தொட்டி நிரம்பட்டும் சொல்றேன். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. தொட்டியை நிரப்புங்க. தொட்டியை நிரப்புங்க. நிரப்பிருங்கப்பா. அத்தனை தொட்டிகளை நிரப்பிருங்க. நிரப்பிருங்க ஆண்டவரே. அத்தனை பேரை நிரப்பிருங்க, நிரப்பிருங்க. வேலைக்காரங்க தண்ணீரை எடுத்துட்டு வந்து தொட்டியை நிரப்பின போது உங்க மகிமை வெளிப்பட்டது போல இப்பொழுது துதிக்கிற அத்தனை பேர் மேலையும், நிக்கிற அத்தனை பேர் மேலையும் உங்க அபிஷேக தண்ணி, அபிஷேக தண்ணி நிரப்பிருங்கப்பா. நிரப்புங்க, நிரப்பிருங்கப்பா, நிரப்புங்க. Yes, yes, come on, come on, come on. Yes, yes, thank you அப்பா, thank you அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகின்றன இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் எல்லா அந்தகார ஆவிகள், குருட்டாட்டத்தின் ஆவிகள், எல்லா விக்கிரக ஆவிகள், வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், ஓ இயேசுவின் நாமத்துல அகன்று அப்பாலே போ. சாபங்கள் உடைந்து போவதா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் எல்லாரும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். நீங்க ப்ளே பண்ணாதீங்க. ஆமென். அவங்க பாடட்டும். ஆமென், ஆமென், ஆமென். பொழிந்திடும் வல்லமை, பா பா வல்லமை, பா வாங்க பா வாங்க. எஸ் 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 பொழிந்திடும் வல்லமை, ரத்தம் ஜெயம், வல்லமை, 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 பொழிந்திடும் வல்லமை, பவர், 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 பவர். மைதானம் எங்கும் மாம்சமான யாவர் மேலும் சொன்னீங்களேப்பா, ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை அப்பா, வல்லமை, மூன்றாம் நாள் அப்பா என் ஜனம் பார்க்கட்டப்பா, வேகத்தை பார்க்கட்டும். வல்லமை, வல்லமை பெந்தெக்கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு நம்புறீங்களா? பெந்தெக்கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வரங்களினாலே நிரப்பும்.
வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நீங்க பாடுங்க, மைதான பாடுங்க. எஸ் 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 லார்ட் திகால் ஓ கமரா லாக்கரா ஏமே ஏமே ஏமே. நீங்க பாடுங்க, யாரும் மௌனமா இருக்காதீங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. ஏமே ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நீங்க பாடுங்க, மைதான பாடுங்க. எஸ் 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 லார்ட் திகால் ஓ கமரா லாக்கரா ஏமே ஏமே ஏமே. நீங்க பாடுங்க, யாரும் மௌனமா இருக்காதீங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை, எல்லாரும் மேல வல்லமை வல்லமை வல்லமை. இறங்கட்டுப்பா எஸ் இறங்கட்டுப்பா எஸ் இறங்கட்டுப்பா இறங்கட்டுப்பா. அன்றைக்கு பாடி துதிக்கும் போது மேல் வீட்டில் இறங்கி வந்த ஆவியானவர் துதிக்கிற பிள்ளைகள் மேல பலமா இறங்கும். அப்போஸ்தலர் மேல இறங்கினீரே, சவுல் மேல இறங்கினீரே, பவுல் மேல இறங்கினீரே, ஜனங்கள் மேல இறங்குங்க. கமான் கமான் கமான். கடைசி நேரம் உற்சாகமா கை தட்டுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷையை கொடுக்கிறாரு, அந்நிய பாஷையை கொடுக்கிறாரு. ரிபா லாக்கன் தாலா கூராபா. ஆதி திருச்சபை இங்கதான், ஆதி திருச்சபை, ஆதி திருச்சபை நடந்த அற்புதங்கள் இப்பொழுது நடக்கிறது. ஏ பரபாலா கரமா உல்கோ ரோபோ. பிசாசு ஓடுகிறான். கோவில் பட்டிக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். பல்லவ சத்துரு ஓடுவா. என் ஜனம் கூடும் போது, என் ஜனம் துதிக்கும் போது ஒரு விடுதலை, ஒரு எழுப்புதல், இந்த தேசத்திலே எழுப்புதல். ஃபாதர் கொடுங்கப்பா, அந்நிய பாஷையை கொடுங்கப்பா. சபைகள் அந்நிய பாஷை பேசட்டப்பா, சபைகள் ஆவியில நிரம்பட்டப்பா, உயிர் மீட்சி பெறட்டும்பா. சபைகளுக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும் ஐயா, சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும். எக்கர பாலா காரா ஏல் பர்பல் ஹோத்கா ராக்கா எல்கு நாலா ஹேரா பகாச்சா எக்க போலு மெர்கா லாகா தீபா ஹாரா ஓக்க பாலா காரா ஓக்க மாலா ஹாரபா காஷிகா ஏக்கரோ. யார் வெறுமனே போக கூடாது, யார் வெறுமனே போக கூடாது. ஈரா மாலா ராஜாவின் மேகம் வந்துருச்சு. மேகத்தின் கீழே நீங்க வந்துட்டீங்க. மேகத்தின் கீழே அற்புதம். மேகம், பரிசுத்த மேகம், பரலோக மேகம். அப்படியே முழந்தால் படியிடுவோமா? நல்லவரே வல்லவரே ஆராதனை ரட்சகர் இயேசுநாதா அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடனே காணிக்கை ஆரம்பிப்பார்கள். சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை படைத்த எங்களுடைய தேவனே, இந்த மைதான கூட்டத்தில்
நீர் வந்து இறங்கி இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மைதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலேயும் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களோடு ஈடுபடும், எங்களை சரிப்படுத்தும். எங்களில் குறைபாடுகள் இருந்தால் யாவற்றையும் நீர் மன்னித்தரள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, பலத்திலிருந்து பலத்திற்கு நீர் வழிநடத்தி இன்னும் அதிகமாய் 1000, 16 லட்சாதி லட்சங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் அனுக்கிரகம் செய்தரள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் யாவும் செலுத்துகிறோம். என்று இதற்கு பிற்பாடு எங்களோடு பேச இருக்கிற தந்தை பர்க்வான்ஸ் அவர்களுக்காக அடியான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர்களுடைய குழுவினரை ஆசீர்வதித்தரலாம். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் யாவும் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருக்க கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. உற்சாகமா கைதட்டி ராஜாவை நாம் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், ஹல்லேலூயா, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் தொடச்சிடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் தொடச்சிடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. சொல்லுங்க ராஜா, நீங்க ராஜாக்கள் தான். இயேசு ராஜா, இந்த ராஜா உள்ள வந்தா நீங்க ராஜாக்கள் தான். இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா. கமான் சபையே, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. நோய்களெல்லாம் நீக்கிடுவா, பேய்களெல்லாம் விரட்டிடுவா. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், பேய்களெல்லாம் விரட்டிடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். என் ஜனமே கொண்டாடு, கொண்டாடுவோம், கொண்டாடு, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி ஏசையான்னு சொல்லுவோமா? ஏசையா, 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 ஏசையா. ஏசப்பாவுக்கு அழுகிறத விட சிரிச்சா தான் பிடிக்குது. கைதட்டி சிரிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சிரிக்கிறப்பான்னு சொல்லுங்க. சிரிக்கிறப்பா, சிரிக்கிறப்பா.
சொல்லுங்க, சிரிக்கிறது தானே விரும்புவார். உங்க அப்பாலாம் எதை விரும்புவாரு? சிரிக்கிறது தான் வருவாங்க. உன் குழந்தை எதை உன் குழந்தை என்ன செஞ்சா விரும்புவ? சிரிச்சா தான். ஆமா, அவன் தகப்பு 3 பிள்ளை 2 பிள்ளை அவனுக்கு 2 பிள்ளை பெத்தவன் சொல்றான், சிரிச்சாதான் இவனுக்கு சந்தோஷமா இருக்கான். எப்படி அழுதா ஏன் இருதயம் கலங்கிரும். ஆத்த கரியா சொல்றியப்பா. உங்களை சிரிக்க வைக்காவே இயேசு வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆமென். குயிக்கா ஒரு சத்தியத்தை சொல்லி டைம் ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் உங்களோட பேசலாமா? ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே அருமையா தம்பி டீகால் ஒரு காலத்துல படிப்பில்லாம மீன் பிடிக்க போன அந்த தம்பி சண்டைக்கு போனான் கோவிலுக்கு. ஆனா சர்வ வல்லவர் சந்திச்சிட்டாரு. சண்டைக்கு போனவன சர்வ வல்லவர் அவர் சன்னிதானத்துல சந்திச்சு இன்னைக்கு ஊரா தம்பி இயேசுதான்னு சொல்லி நல்ல மீனை பிடிக்க, உயிருள்ள மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாம்புல சாதாரண மீனை பிடிச்சாலும் இப்ப நல்ல மீனா பிடிச்சிட்டு இருக்காங்க. கை தட்டி டீகாலுக்காக சோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக லூக்கா அந்த 13 ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த சொல்றார். லூக்கா 13 11 முதல் 16 வரை ஒரு சம்பவம் நல்லா வாசித்து தியானித்து அது நடக்குது உங்க வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறேன். வேகமா வாசிப்பா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். 16 வசனத்தை மட்டும் வாசி, கடைசி வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா? அவசியமே. 18 வருஷம் இந்த மகளை பிசாசு கட்டி வச்சிருந்தான். ஆண்டவர் சொல்றார், பிரச்சனை வந்துச்சு சொல்றார். 18 வருடம் பிசாசு கட்டி வச்சிருந்தான். இவளை அவிழ்த்து விடுவது என் வேலை. கைதன். இவனை அவிழ்த்து விடுவது, இவளை அவிழ்ப்பது என்னுடைய வேலை. அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்றார். அங்கிருந்த ஒரு தலைவர்கள், இதை இன்னைக்கு இங்கேயா செய்யறீங்க? இல்ல, தடுக்க முடியாது, என் வேலை. கட்டவிழ்த்து தண்ணி காட்டுற வேலை. இந்த 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஆடோ மாடோ கட்டப்பட்ட மாட்டை கட்டவிழ்த்து தொட்டிக்கு கொண்டு போக அவசியமே. தண்ணி காட்டுவது அவசியம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களை கட்டவிழ்த்து தொட்டி கொண்டு போகணும், தண்ணியை குடிக்க வைக்கணும், ஜீவ தண்ணியை குடிக்க வைக்கணும். அது என் வேலை என்றார் ஆண்டவர் இயேசு. 3 வருஷம் சுத்தினார், ஊரா சொல்றார். போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவரா சுற்றி சொல்றார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் கட்டவிழ்க்கிற வேலை என் வேலை. 3 வருஷம் கூட இருந்த பேதுரு சொல்றார், அப்போஸ்தலர் 10:38, சென்ற இடமெல்லாம் என் அருள்நாதர் கட்டவிழ்க்கிற வேலை, பிசாசின் கட்டுகளை அவிழ்த்து தண்ணி காட்டுற வேலை எங்க அப்பா இயேசுவின் வேலை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஏரியாவில் கட்டப்பட்டு இருக்கீங்களோ, கட்ட அவிழ்த்து தண்ணி காட்ட வந்திருக்கிறார். கைதட்டி ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நன்றி அப்பா சொல்லுங்க. பாருங்க, இந்த பிசாசு என்னென்ன செய்யறான்னு பாருங்க. அவளை கூனி ஆக்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவளுக்கு நோயை கொண்டாந்துட்டான். பிசாசு இருக்கிற இடத்துல நோய் இருக்கும். அவளால நிமிரவே முடியல, கூனியா போயிட்டா. இன்னைக்கு அநேக வியாதிகள் பிசாசின் கட்டால் வருகிறது. அது உங்களுக்கு தெரியணும். அநேக வியாதிகள் மருத்துவர்கள் முடியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு பிசாசு இருக்கணும். மாத்திரைகளால ஒண்ணு ஆகலையா புரிஞ்சுக்கங்க, ஒரு தீ ஆவி உங்களை பாதிக்குதுன்னு அறிஞ்சாங்க. இந்த உலகத்தால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அங்கே ஒரு பிசாசு இருக்கான். ஆனா நல்ல செய்தி, அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வந்திருக்கிறார். ஆக்கார அந்நிய பாஷை பேச, உர்ரா பாலா அந்நிய பாஷை பேச. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே என் இயேசு இந்த பூமிக்கு வந்தா. இன்று நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்.
அழிக்க. யோவான் 1:3-8 மிக தெளிவாக சொல்கிறது. ஆதி முதல் பிசாசு பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டா இருக்கிறான். ஆனால் நல்ல செய்தி, பிசாசின் கிரியை அழிக்க, பிசாசின் கட்டுகள் அவிழ்க்க இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு தெரியும் அநேகர் இங்க கட்டப்பட்டு இருக்கீங்க. அதனாலதான் வியாதி, அதனாலதான் தருத்திரம், அதனாலதான் ஏழ்மை, அதனாலதான் வீட்டுல சண்டை. இந்த பிசாசு இருந்தா அவன் சண்டை போட வைப்பான். என்னையா நல்லாத்தான் இருக்கு, திடீர்னு சண்டை வருதியா கணவனு மனைவிக்கணும். அப்படி நடக்குதா? நல்லாத்தான் என் பிள்ளை இருந்தான், இப்ப திடீர்னு அடம் பண்றான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். என்னையா? இன்றைக்கு என்னை கொண்டு உங்களை கொண்டு செய்ய ஏங்குறார். ஆமா, அன்றைக்கு அவர் செய்தார். போகிற இடமெல்லாம், போகிற இடமெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை சுகமாக்குபவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நமக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு போயிட்டார். நீ செய்டா, எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, மீன் பிடிச்ச படிப்பில்லாத மீன் பிடித்த டீகால் கொடுத்திருக்கார். இந்த ஐயாமார்களை பாருங்க, எங்க வேலையை என்ன? கட்டவிழ்த்து தண்ணி காட்டுற வேலை, கட்டவிழ்த்து. கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். பாருங்க, 18 வருஷமா இருந்த அவளை வேதம் சொல்லுகிறது. இந்த 12ஆம் வசனத்தை பாருங்க. அவர் அவளை, இயேசு அவளை கண்டு, கண்டார். சொல்லுங்க, கண்டார். உங்களை அவர் பார்க்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவளை கண்டார். இதே போல ஒரு கூட்டத்தில் இருந்துதான் இயேசு பிரசங்கம் பண்றாரு. பண்ணும்போது அவளை கண்டார் இருக்கு. உன்னை காண்கிறார். சொல்லுங்க, உன்னை காண்கிறார். உன்னை காண்கிறார். உன் வேதனையை காண்கிறார். உன் பிரச்சனையை காண்கிறார். உன் ஏக்கத்தை காண்கிறார். உன் போராட்டத்தை காண்கிறார். நம்முடைய தெய்வம் காண்கிற தெய்வம். கண்டுக்கிறாதவங்க சொல்லுவாங்க, கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. இல்ல, எங்க அப்பா கண்டுக்கிற தெய்வம், காண்கிற தெய்வம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உங்களை பார்க்கிறாரா மகளே? பக்கத்துல சொல்ல, உன்னை பார்க்கிறாருப்பா, கலங்காத. உன்னை பார்க்கிறாரு. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவளை பார்க்கிறாரியா? உங்களை பார்க்கிறாரு. வேதனோடு இருக்கா. ஐயோ, கூனி ஆயிட்டனே, 18 வருஷம் நிமிர முடியலையே. அவளை கண்டார், அழைத்தார். அன்றைக்கு அழைத்தார், இன்றைக்கு அவரே வந்துறார் உங்களோட. அன்றைக்கு அவர் சரீரமா இருந்ததுனால வாழ்னாரு. இன்றைக்கு அவர் ஆவியாக உன்னோட வர்றார். உன் பக்கத்துல வருகிறார், உனக்குள்ள வருகிறார். அவர் ஒண்ணு சொன்னார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். கைதட்டாமேன்னு சொல்லுங்க. அழைத்தார், கண்டார், கரத்தை வைத்தார். அவர் கரத்தை வைத்தார். இன்றைக்கு கரத்தை வைக்கிறது மட்டுமல்ல, அவர் உனக்குள்ள வருகிறார். உனக்குள்ளே வந்து என்ன சொல்கிறார்? என்ன சொன்னார் தம்பி? நீ உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார். விடுதலையாக்கப்பட்டார். சொல்லுங்க பக்கத்துல, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு உனக்குள்ள வந்துட்டாரு. இயேசு உனக்குள்ளே வந்து விட்டார். கை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வருகிறாரா? தம்பி, தம்பி,
தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம். கமான் சபையே, சபையே, கவலைகள் மறந்து கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். இனி துக்கம் இல்ல, கைத்தட்டி நாம் சோகம் இல்ல, சாபம் இல்ல, பாவம் இல்ல, இயேசு விடுவிக்கிறோம். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு வந்திருக்கிறா, உங்க உள்ளத்துல வந்திருக்கிறா. எங்கோ இருக்கிற தெய்வம் அல்ல. எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. விசுவாசிகளா இருந்தா விடக்கூடாது. அந்நிய பாஷை அற்புத வாசல். உற்சாகமா இருக்கிறீங்களா? முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து நீ விடுதலையாக்கப்பட்டாயின்னு சொல்லிட்டார் இல்ல? இன்னைக்கு விடுதலையோட தான் போவீங்க. ஆனா ஒரு சத்தியம், எப்படி இந்த பிசாசு கட்டுகிறான், கட்டி அவள் 18 ஆண்டு கட்டப்பட்டிருந்தா. பிசாசு யார கட்டுறான்? அவன் இருக்கிற இடம் எது? எப்படி ஒரு மனிதனுக்குள் வருகிறான்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இயேசு இல்லைன்னா அவன் தான் வருவான். யார் இல்லைன்னா வருவான் சொல்லுங்க? இயேசு இல்லை என்றால் அவன் இடம் பிடிப்பான். ஆகவேதான் இது ஒரு மதம் அல்ல தம்பி. உன் இதயத்துக்குள், உன் மனதில் இயேசு ஆவியா வருகிறார். அவர் இல்லை என்றால் உனக்கு ஆபத்து. அவன் வருவான். அவனை மேற்கொள்ள ஒரே வழி இயேசு. சொல்லுங்க இயேசு. பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வந்தா. அவர் வேணும். அவருக்கு சில காரியங்கள் கவனிச்சீங்கன்னா எப்படி மனிதனை கட்டி வைக்கிறான் பாருங்க. அதுதான் வேசித்தனம். அந்த கொரிந்து சபையில ஒரு வாலிபன் விபச்சாரம் பண்றான். தாங்கவே முடியல பவுலால. அவனை வெளியேத்து, அவனை பிசாசுக்கிட்ட கொடு, மனம் திரும்பட்டும், இல்லைன்னா வெளியேத்து. சொல்றாரு இவனை சாத்தானுக்கு கொடு அப்படின்னா வேசித்தனம். சாத்தான் இந்த உடல் தேவனுடைய ஆலயம். இது திருமணத்துக்கு அப்பால், இது உறவுக்குள்ள போனா இது பிசாசு, சாத்தான். சவுலுக்கு தாங்க முடியும், பவுலுக்கு தாங்க முடியல. அவனை வெளியேத்த. அவனுக்குள்ள சாத்தான் இருக்கான். அவன் புளித்த மாவு. அந்த மாவு உள்ள இருந்தா எல்லா மாவையும் ஒரு வழி பண்ணிரும். புளித்த மாவை அகற்று, வேசித்தனத்தை அகற்று, உபச்சாரத்தை அகற்று. தேசத்தை பாழாக்கும். காரணம் அங்கே சாத்தான். ஆகவேதான் என் சபையே, உங்கள் உடலை பரிசுத்த ஆலயமாய் காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுவரை நீங்கள் தவறு பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, இனி நீங்க தான் ஆலயம். சொல்லுங்க, ஆலயம், ஆலயம், பரிசுத்த தேவன் தங்கும் ஆலயம். ஆலயம், ஆலயம், பரிசுத்த தேவன் தங்கும் ஆலயம். சொல்லுங்க, ஆலயம், ஆலயம், பரிசுத்த தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தில் மிக முக்கியம் கண்ணு வாயும். அதனாலதான் கண் பவர்ஃபுல். கண் பார்க்கிறத மறக்க முடியல. அதனாலதான் டிவியை பிசாசு கையில் எடுத்துட்டான். எத்தனை சேனல், ஆபாச சேனல்கள். ஏன்? மனிதன் பார்த்தால் அது மறக்க முடியாது. கேட்கிறதே மறந்துடுவோம், ஆனால் பார்க்கிறது. ஆகவே அநேக வாலிபர்கள் இன்றைக்கு காதல சிக்கி குடும்பங்கள் சீரழிந்து போகிறது. எல்லாம் டிவியால. எந்த சினிமானாலும் காதல் காட்டுறான். அந்த காதலை பார்க்கிற இந்த வாலிபன் என்ன ஆவா? ஒரு குடும்பம் என்ன ஆகும்? பிசாசு உள்ள வர்றான். நீ கவனம், கண்களை பார்த்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, கண்கள் இயேசுவுக்கே சொந்தமானதா. ஆபாச படங்களை
நாம் பார்ப்பதே இல்லை. சொல்லுங்க, கண்கள் இயேசுவுக்கே சொந்தமானதா. ஆபாச படங்களை நாம் பார்ப்பதே இல்லை. சொல்லுங்க, ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். யார்? நாங்க தான். ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பிசாசு கண்ணு வழியா உங்க வீட்டுக்குள்ள வருவான், உங்க உடல்ல வருவான். கண்ணு வழியா வந்து உங்க உடலை வியாதிக்குள்ள கொண்டு போயிடுவான். ஆகவே என் ஜனமே கவனம். எதெல்லாம் இச்சையை தூண்டுகிறதோ அதுல கண்ணை மூடிருங்க. இச்சையை தூண்டுகிறது ஏதோ கவனமா இருங்க. இப்ப நீங்க ரோட்ல நடக்கிறீங்க, ஒரு படத்தை பாக்குறீங்க, உடனே ஒரு ஃபீலிங் வருது, டோன்ட் வரி, அவ்வளவுதான், போ சீ போ, ஓடிடுங்க. அதையே பார்த்து அதையே ரசித்தா அங்கேதான் பிசாசு வர்றான். சேனலை திறக்கிறீங்க, ஒரு காதல் சீன் வருது, வேற என்ன சீனை போடுவான் இந்த சேனல்ல, டபார்னு மூடுங்க. அதையே ஈன்னு பார்த்தீங்கன்னா ஈ உள்ள வந்துடும், பிசாசு உள்ள வருவான். நான் என்னத்த சொல்ல. அப்புறம் வியாதி வரும், அப்போலோ ஆஸ்பத்திரி தான் இருக்கே, போய் படுக்க வேண்டியதான். டாக்டர்கள் வாழ்க, இங்க யாரும் டாக்டர் தான் கோச்சிக்கிறாங்க, அவங்க தான் எப்படா வருவான்டா. சும்மா நார்மல் டெலிவரியும் போடுறா, சிசேரியன் போட்டு நல்ல சம்பாத்தியம் இந்த மெடிக்கல் லைன். யாரும் கோச்சிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, எங்களால வியாதி இல்லாத வாழ்வுக்கு உண்டா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மருத்துவமனையை நம்ம பாராட்டுவோம், தப்பு சொல்ல வேண்டாம், டாக்டர் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஆனா பிசாசானவன் அநேக வியாதிகளை கொண்டு வருகிறான் என்பதை மறந்துடாதீங்க. கண்ணு வழியா ஆபாசம், வேசித்தனம், ரெண்டு இந்த வாய் வழியா. அந்த அனனியா சபிரா பொய் சொல்றாங்க, அவ்வளவுதான். வாயில பொய், பிறர் குறை, வாயில முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவிக்கு எதிராய் பொய் சொல்லும்படி பிசாசு உங்களை ஆட்கொண்டது என்ன? அதனால அந்த வாயை நீ காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, நாவு இயேசுவுக்கே சொந்தமானதா, பிறர் குறைகளை நான் பேசவே மாட்டேன். சொல்லுங்க, நாவு இயேசுவுக்கே சொந்தமானதா, பிறர் குறைகளை நான் பேசவே மாட்டேன். சொல்லுங்க, ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். சொல்லுங்க, ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். கை தட்டி ஏசப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்போ, நன்றி அப்போ. சொல்லுங்க, இந்த கைகள் இயேசுவுக்கே சொந்தமானதால் சாராய பாட்டுல நான் தூக்கவே மாட்டேன். சொல்லுங்க, கைகள் இயேசுவுக்கே சொந்தமானதா. சொல்லுங்க, சாராய பாட்டல நான் தூக்கவே மாட்டேன். விரல்கள் இயேசுவுக்கே சொந்தமானதால் வில்ஸ் சிகரெட்ட நான் இழுக்கவே மாட்டேன். விரல்கள் இயேசுவுக்கே சொந்தமானதா, எந்த சிகரெட்டையும் நான் இழுக்கவே மாட்டேன். ஆலயம், கமான் சபையே, ஆலயம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். உரா பாலா ஆலயம் உரா பாலா ஆலயம் ஏக்கோ லோகோ ஜீவனுள்ள லோபாலா தேவன் தங்கும் ஆலயம். கால்கள் இயேசுவுக்கே சொந்தமானதால் கண்ட கண்ட இடமெல்லாம் நான் சுத்தவே மாட்டேன். கால்கள் இயேசுவுக்கே, கண்ட இடத்துல போக கூடாது. சொந்தமானதா, கண்ட இடமெல்லாம் நான் என்னதை சுத்துறது? சொல்ல, இதயம் இயேசுவுக்கே சொந்தமானதால் இயேசு ஒருவர் தான் என் காதலனானா. இதயம் இயேசுவுக்கே சொந்தமானதா, இயேசு ஒருவர்தான் என் காதலரானார். மத்த காதல்லாம்
அது கள்ள காதல். மற்ற காதல்லாம் அது நல்ல காதல். எது மற்ற காதல்? காதல் கடிச்சிடும். கள்ள காதல் ஒழிகன்னு சொல்லுங்க. எவனாவது பள்ள காட்டினா கள்ள காதல் ஓடிரு. வாலிப பிள்ளைங்களா அவன் வருவான் சிரிச்சுக்கிட்டு ஈன்னு 2 எடு செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஓடிரு. ஓடியே போரு. இந்த வாலிப பசங்க வந்தா வாலிப பிள்ளை நான் சொல்லி கொடுக்குறேன். செருப்பு எடுத்தா ஓடிடுவான். நீ ஈன்னு சிரிச்சா அப்புறம் வந்துடுவேன். அவ்வளவுதான். உன்ன மாதிரி 10 பேரை பார்த்திருப்பான் அவன் ஏற்கனவே. ஐயோ கண்ணே மணி என்பேன். உன் வாழ்க்கையே போயிடும். கள்ளக்காதல் வேண்டாம், நல்ல காதல் இயேசு. சொல்லுங்க ஆமென். நல்ல காதல் வேண்டாம், நல்ல காதல் இயேசு. இயேசு 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 இயேசு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். முதல் காரியம் நான் சொன்னேன். 1 வேசித்தனம், 2 விக்கிரகம். அது விக்கிரகம் என்றால் என்ன என்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? கடவுள் நமக்குள்ள வந்துடுறாரு. எல்லாரும் சொல்ல, கடவுள் நமக்குள்ள வந்துடுறாரு. நம்ம தான் அவருடைய ஆலயம். அப்போ அவர் ஒரு இடத்தை நீங்கள் பெரிது பண்ணினால் அது விக்கிரமாய் மாறிடும். ஒரு இடத்தை தேடி அதிலேயே கும்பிட்டீங்கன்னா, அதில் ஒரு பொருளை வச்சு அதையே கும்பிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும்? அந்த விக்கிரகத்துக்குள்ள யார் வருவா? வேதம் சொல்லுது, எனக்கு ஒப்பான ஒரு பொருளோ ஒரு ரூபமோ ஒரு சொரூபமோ ஒரு இடமோ நீ உண்டாக்காதே, அதை நமஸ்கரிக்காதே, அதில் விழுந்து கும்பிடாதே, நான் எரிச்சல் உள்ளவன், அது ஒரு சாபமாய் மாறும் என்று டீகால் சொன்னான். நம்முடைய முன்னோர்களுடைய விக்கிரக ஆராதனை தான் இன்றைக்கு தேசத்துக்கு ஒரு சாபமா மாறிடுச்சு. இன்னைக்கு ஐரோப்பா தேசம் அவ்வளவு செழிப்பா இருக்கிறது காரணம், அந்த முன்னோர்கள் எல்லாம் உண்மை தெய்வத்தை வழிபட்டார்கள், ஆவியில் வழிபட்டார்கள். அங்கே விக்கிரகம் இல்லை. ஐரோப்பாவில் விக்கிரகம் இல்லை, அமெரிக்காவில் விக்கிரகம் இல்லை. இப்பதான் நம்மால கொண்டு போயிட்டு இருக்காங்க. விக்கிரகம் என்றால் புரிகிறதா? அதே போல ஒரு ஆள் இப்ப என்னையே பெருசு பண்ணி தெய்வமா காலில் விழுந்தா நான் விக்கிரகமா மாறிடுவேன். ஒரு ஆளோ ஒரு இடமோ ஒரு பொருளோ அது தெய்வமா மாறவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. தெய்வம் எங்கே குடிகொள்றாரு சொல்லுங்க? நான் தான் ஆலயம், ஆலயம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம், 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 ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். எந்த பொருள் அது கடவுளுக்கு ஒப்பாக இருக்கவே? ஆமென் சொல்லுங்க. சரி, 2 பார்த்துட்டோம். 3 கசப்பு, கோபம், வெறுப்பு. அன்றைக்கு சவுல் தாவீதை கண்டு சகிக்க முடியாம வெறுப்பு, டெய்லி கருப்பு வெறுப்பு. அவனை நினைச்சாலே ஒரு கசப்பு. வேதம் சொல்லுது அவனுக்குள் தீயாவி இறங்கியது. ஆகவே இன்றைக்கு நீங்க கவனமா இருக்கணும். பவுல் சொல்றார் எபேசு 4:27, நீங்கள் கோபப்பட்டாலும் சினம் கொண்டாலும் அன்று இரவுக்குள்ள சினம் தனியட்டும், கோபம் தனியட்டும், எரிச்சல் இல்லை என்றால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்கள். இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான், இடம் கொடுத்தால் அலகைக்கு இடம் கொடாதீர்கள். 4:27 அதுதான் இன்றைக்கு மெயின் ஆண்டவர் கொடுத்த டாபிக். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. அதுக்கு முந்தின 2 வசனங்களும் பொய். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அடுத்த வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. போதும். இப்ப 4 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப கசப்பு, பொய். அப்ப நான் சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்றேன். வே வி கா போ. சொல்லுங்க. வே வி கா போ. என்ன அர்த்தம்? வேனா வேசித்தனம், வீணா விக்கிரகம். சொல்லுங்க. வேணா வேசித்தனம், வீணா விக்கிர ஆராதனை, காணா கசப்பு, போனா பொய். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வே வி கா போ, பொய். இந்த 4 இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கிறான். நீங்க விரட்டினா இது தூக்கி எறியுங்க. வேசித்தனம். சொல்லுங்க. வேசித்தனம், வேசித்தனம், நோ. விக்கிரகம், நோ. கசப்பு, நோ. பொய், நோ. வேவிக்கா போக்கா, வேவிக்கா வேவிக்கா, நீ போக்கா, நீ போக்கா. இன்னும் எவ்வளவு இருக்கு. நான் என்னத்த நேரம் எழுந்திருங்க பார்க்கலாம். கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் தொடச்சிடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் ஷபரபலா நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். சொல்லுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா ராஜா, இயேசு ராஜா, ஹல்லேலூயா. எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 இயேசு. எல்லாரும் நாமத்தை கூப்பிடுங்க. இயேசு இயேசு இயேசு, ஆமென். இயேசு ராஜா, இயேசு 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 இயேசு, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், இப்பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின்
வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை, இயேசுவின் ஏசையா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை, இயேசுவின் ஹல்லேலூயா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எல்லாரும் கைதட்டி ராஜாவே வரவேற்போம். நம் மத்தியில் வந்திருக்கிற ராஜாவே வரவேற்போம். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, எல்லாரையும் கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசு ராஜா, ஏசு ராஜா, விடுவிக்கிறவரே, ஏசு ராஜா, விடுவிக்கிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, ஏசு ராஜா, ஏசு ராஜா, என் பலகீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குறவரே, இயேசுவே, நீர் என்னை பார்ப்பதற்காக நன்றி. ஆமென். இயேசுவே, சொல்லுங்க. என் கட்டுக்களை உடைப்பதற்காக நன்றி. நன்றி. என் வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்காக நன்றி. நன்றி. இயேசுவே, இயேசுவே, அன்றைக்கு கட்டியிருந்தவளை விடுதலையாக்கினீரே, இன்றைக்கு என்னை விடுதலையாக்குறவரே, நன்றி. இயேசுவே, நன்றி. இயேசுவே, நன்றி. உமக்கு நன்றி. முக்கியமான நேரத்தில் வந்திருக்கோம். ஆராதனை ஆராதனை. தீய ஆவியை விரட்ட தூய ஆவி வருகிறார். தூய ஆவி வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வழிகாட்டும் தீபம், ஏசப்பாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை. என் அன்பரே என் ஆத்மநேசர். கரங்களை உயர்த்தி அன்பரே சுகே என் ஆத்ம நேசருகே. எல்லாம் கண்ண போடுங்க. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.
வல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே இயேசு உங்களை பார்க்கிறார், உங்க பக்கத்துல வருகிறார், உங்க மேல கை வைக்கிறார். நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கிறான், பல வருஷமா உன்னை கட்டி வைத்திருக்கிறான். இப்போ உனக்கு விடுதலை. இனி நீ பாவம் செய்யாத. வேசித்தன வேண்டாம், விக்கிரகம் வேண்டாம், கசப்பு வேண்டாம், பொய் வேண்டாம், கெட்ட வார்த்தை வேண்டாம். எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். பிசாசுக்குரிய இடம் உங்களுக்கு இருந்தால் அவன் இடம் பிடிப்பான். அவனுக்கு இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். விரட்டுங்க அவனை இயேசுவின் நாமத்துல. உனக்கு என்னிடம் இடம் இல்லைன்னு சொல்லுங்க. இயேசு சொன்னார், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிசாசின் காரியங்கள் உங்களுக்கு ஒன்று இருக்க கூடாது. அப்போது ஒரு விடுதலை வாழ்க்கை உண்டு. தூக்கி எறியுங்க, தூக்கி எறியுங்க. இளைய குமாரன் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். அவனுடைய கள்ள காதல தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். தேசிகளோட சுத்தனா தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். அப்பான்னு வந்தான். அப்பா நீங்க எனக்கு போதும்பா சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு போதும்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும்பான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு போதும்பா. உம்மிடம் வந்திருக்கிறப்பா, உம்மிடம் வந்திருக்கிறப்பா. ஏசப்பா, ஏசப்பா விட்டுட்டம்பா சொல்லுங்க. விட்டுட்டப்பா. உமக்கு வேண்டாதவைகளை விட்டு விட்டேன்னு சொல்லுங்க. உமக்கு நீங்க விரும்பாதத விட்டுட்டப்பா. நான் விட்டுட்டேன்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்க. மன்னியுமப்பா. மன்னியுமப்பா. என்னை மன்னியும். என்னை மன்னியும். என்னுடைய தவறுகளை மன்னியும். தவறுகளை மன்னியும். இனி பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னை மன்னியும் சொல்லுங்க. கை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா மன்னியுமப்பா. மன்னியுமப்பா. ரத்தத்தால் கழுவுமப்பா. ரத்தத்தால் கழுவுங்கப்பா. கண்களால் செய்த தவறுகளை மன்னியும். தவறுகளை மன்னியும். என்னுடைய வாயால் செய்த தவறுகளை மன்னியும். தவறுகளை மன்னியும். என் உடலால் செய்த குற்றங்களை மன்னியும். சொல்லுங்க. மன்னியப்பா. மன்னியுமப்பா. மன்னியுமப்பா. மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. உங்களுடைய பிள்ளை வந்துட்டு. உங்க பிள்ளை வந்துட்டப்பா. உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன். உங்க பிள்ளை வந்திருக்கிறப்பா. இனி நான் தவறு செய்வதில்லை. இனி நான் தவறு செய்வதில்லைப்பா. உம்மை விட்டு விலக மாட்டேன். உம்மை விட்டு விலக மாட்டேன். உம்மோடுதான் இருப்பேன். உம்மோடுதான் இருப்பேன். உம்மை விட்டு விலக மாட்டேன். உம்மை விட்டு விலக மாட்டேன். எல்லாம் கண்ட போடுங்க. இயேசு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். காட்டுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருவரே என்ற பல்லவியை பாடி நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்க மேல கை வைத்து அற்புதம் செய்கிறாரா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை
வார்த்தை சொன்னால் போதும். கைகளை உயர்த்தி ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை எல்லாரும் சேர்ந்து கேட்பவரே, வியாதிகள் விலகட்டும் சொல்லுங்க. என் கண்ணீரை காண்பவரே, வியாதியை கொண்டு வருகிற பிசாசு ஓடட்டும் சொல்லுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி ஏசப்பா கரம் நீட்டி ஏசப்பா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, பாடும்போதே அற்புதம் நடக்கும். நீரை பாடும்போதே சுகம், பாடும்போதே விடுதலை. கபாலா கராபா கராபாலா உரா பாலா காத்தலா கராபா. ஏசையா, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக ஏசப்பா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. கையை உயர்த்தி விசுவாசத்தோட கூப்பிடுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. என் உள்ளத்துல வாங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் இருதயத்தை என் இதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறேன். உமக்கு திறந்து கொடுக்கிறப்பா. இனிமே இனிமேல் நீங்க தான்ப்பா நீங்க தான்ப்பா என் உள்ளத்துல வரணும். என் உள்ளத்துல வரணும். நீங்க தான் நீங்க தான் என்னோட இருக்கணும். என்னோடு இருக்கணும். உமக்கு வேண்டாதவைகள் உமக்கு வேண்டாதவைகள் தூக்கி எறிஞ்சிட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டேன். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீங்க வாங்கப்பா. நீங்க வாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். கூப்பிட கூப்பிட உங்க உள்ளத்துல வருவா. கூப்பிட 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 சப்தமா கூப்பிட கூப்பிட சப்தமா கூப்பிட கூப்பிட இயேசு வருகிறா. நன்றி சொல்லி கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, ஏசப்பா நன்றி. சுகம் தந்தவரே, கட்டுக்கல்ல இருந்து விடுதலை தந்தவரே, நன்றி அப்பா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. கமான், கடைசி நேரம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை.
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே முப்பர் வாலிபர் யாவரும் நிற்க தரிசனம் சொல்வாரே முப்பர் வாலிபர் யாவரும் சாட்சியா நிற்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பாடும்போதே கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறாரு. பொழிந்திடும் விடுதலை. வல்லமை உன்னதத்தின் விடுதலை. வல்லமை ஆவியின் விடுதலை. வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை இது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளேனா? இப்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை வாலிப தங்கையில் கை தட்டி பாடுங்க. தம்பி பாடு. இப்பவே உன்னை அபிஷேகம் பொழிந்திடும் பண்ணுகிறாரு. வல்லமை ஒவ்வொருவரையும் உன்னதத்தின் வல்லமை அபிஷேகம் பண்ணுங்க. வல்லமை அக்கினி வல்லமை இறங்கட்டும். பொழிந்திடும் வல்லமை இறங்கட்டும். உன்னதத்தின் நன்றி. வல்லமை பொழிந்திடும் வல்லமை அக்கினி கைகள் தட்டி பாடுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வல்லமை பொழிந்திடும் வல்லமை மறைந்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது சரீரங்களை விட்டு வெளியே வா. பொல்லாத ஆவியை வெளியே வா. பொழிந்திடும் வல்லமை பொல்லாத ஆவியை வெளியே வா. கசப்பின் ஆவியை வெளியே வா. வெறுப்பின் ஆவியை வெளியே வா. பொழிந்திடும் வல்லமை இச்சைக்கு அடிமைப்படுத்தி இருக்க ஆவியை வெளியே வா. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை எல்லாரும் மௌனம். ஆவியின் நல்லா கை வல்லமை தட்டி, ஆமென். அக்கினியின் வல்லமை தம்பி அற்புதம் செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க தம்பி. 1998 ஃபாதர் அவர்கள் செவன்த் ஸ்கூலுக்கு வந்திருக்கும் போது 4 கால் பாய்ச்சல நாயை போல நடந்துகிட்டு இருந்தேன். 3 பேருடைய உதவி இல்லாம என்னால் நடக்க முடியாது. நெஞ்சு பகுதி வரைக்கும் ஷூ 2 கம்பு இவ்வளவு இருந்தாதான் என்னால் நடக்க முடியும். குதூகலம் கொண்டாட்டமே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்குமா இங்கிட்ட ஒரு ஓட்டம் அங்கிட்ட ஒரு ஓட்டம். அன்றைக்கு என்னுடைய கால்கள் இருந்த கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. அன்று முதல் இன்று வரைக்கும் ஏசப்பையன் கூட இருக்கிறதுனால வெற்றி நடை போட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடக்கிறீங்க. அல்லேலூயா. கை தட்டுங்கய்யா. முதல்ல அப்படித்தான் நடப்பேன். கம்பு வச்சு எப்படி நடப்பீங்க முதல்ல சொல்லுங்க. தவிழ்ந்து நடந்துரு. 4 காலா இருந்திருக்கு. நீங்க 2 காலா மாத்திட்டாரு. கை தட்டுங்கய்யா. அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்றாரா? நல்லா இருக்கு. நல்ல சுகமாயிட்டே. கை தட்டுங்கய்யா.